என்னம்மா இன்றைக்கி சமையல்? கருவாடு வறுக்க போகிறோம். கருவாடா? என்ன கருவாடா? சில்லற கருவாடா? வெங்காயம், தக்காளி, பூண்டாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெயில் நல்லா வர மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சொரில் வதக்கணும். ஒரு பொன்முருளாக வந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து அதோட டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். இந்த கருவாடு வறுத்து சாப்பிட்ணுன்னாலே அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கெல்லாம் சைடிஷுக்கு நல்லா சுவையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கு வந்து கருவாடு தாங்க வறுக்க போகிறோம். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமையில் வந்து நாங்கள் கறி சமையல் செய்யலை. கருவாடை வந்து சமையல் பண்ணணும் அப்படின்ட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து கொஞ்சமாக ரெடி பண்ணுறோம். சிக்கன் மட்டன் எடுக்கலான்னு பார்த்தா இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வெளியில் போயிருக்காங்க. அதனால் வந்து நாங்கள் வந்து சமையல்காரரை மாற்றி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த சமையல்காரர் தாங்க, இவர் தான் இன்றைக்கி சமையல்காரர். இன்னொரு சமையல்காரர் உள்ளே உட்காந்து டிவி பார்க்குறாரு. நண்பர்களே, இந்த கருவாடை இப்போ வந்து நம்ம இந்த தக்காளி வெங்காயம் கூட போட்டுக்கணும். இதை வந்து நல்லா கொஞ்சம் நேரம் கொஞ்சம் திருப்பி விட்டு வதக்கினா தான் அது வந்து இந்த எண்ணெய் வாடை எல்லாம் அந்த கருவாட்டில் ஏறிக்கும். அப்போ தான் வந்து நல்லா சுவையாக இருக்கும். கொஞ்சம் அது கூட உப்பு போட்டுங்க. இந்த கருவாடு இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க சாப்பாட்டுக்கு. இது கூட கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிங்க. தட்டை போட்டு மூடி வச்சிரும்ப்பா. ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே ரெடி ஆகட்டும். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த பெரியவர் தான் இன்றைக்கி சமையல்கார். இவரும் நல்லா சமையல் பண்ணுவார். இவர் பள்ளிக்கூடம் போகிறதால சமையல்லாம் பண்ண மாட்டார். கொஞ்சம் வேலைலாம் போட்டு காட்டுவார் இவர். அதனால் எங்கள் வீட்டில் தான் சமையல் பண்ணுவாங்க. காற்று ஆடி காற்று அப்படி தான் அடிக்கும். ஆடி காற்றுனாலே அம்மியை பறக்கணும் எதுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து
இந்த அடுப்பில் வந்து இந்த தீ உரைக்காது தான். இருந்தாலும் என்ன பண்ணுறது, அப்புறம் ஆடி மாதத்தில் ஆடி காற்று அடிக்க தான் செய்யும். அந்த அடுப்பில் அந்த வானலுக்கு தீ உரைக்காது தான். கொஞ்சம் பொறுத்து தான் நம்ம இது பண்ணணும் சமையல். மரவள்ளி கிழங்கு வாங்குறீங்களா? நண்பர்களே, இன்றைக்கி வந்து என் மகன் இன்றைக்கி வந்து இந்த கருவாடு சமையல் செய்யுது. அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணணும். கமெண்ட் பண்ணாத இருந்துடாதீங்க. நிறைய நண்பர்கள் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணாதே இருக்கீங்க. ரெண்டாவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதே நிறைய பேர் பார்த்துக்கின்னு இருக்கீங்க. அதையும் கொஞ்சம் பண்ணிங்க. சரி வாங்க, அந்த கருவாடு வந்துட்டு என்னென்னு நம்ம திறந்து பார்க்கோம். சரிண்ணா, தலை வந்துட்டு பாருங்க. சுவையான கருவாடு நம்மளுக்கு ரெடி. இதே வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கட்டும், நம்ம அப்படியே வச்சுருவோம். கொஞ்சம் தீர்ப்போம். இந்த கருவாடை இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றது வந்து உடம்புக்கு வந்து நல்ல வலுவுங்க. ஆமாம், மீனை விட இந்த கருவாடில் தான் வந்து எதிர்ப்பு சக்தி அதிகம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கருவாடை வந்து வாங்கி சாப்பிடுங்க. பொதுவாக கருவாடு தான் வந்து நிறைய பேருக்கு வந்து சைடிஷாக வச்சுப்பாங்க. கருவாடு எவ்வளோ மனமாக இருக்குது பாருங்கள். அப்படியே சுகம் கமன்னு அடிக்குது பாருங்கள். கருவாட்டுக்காக ஒரு ஆள் வெயிட்டிங்க எங்கள் வீட்டில். ஏன்னா வந்து அந்த கருவாடு தொட்டுக்கணும் சாப்பிட்டாக்கா சாப்பாடு கொஞ்சம் நிறைய சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வெயிட்டிங்கில் இருந்து ஆகுது. சுவையாக இருக்காமா? இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்துங்க சாம்பாருங்க இன்றைக்கி. அதனால் வந்து கருவாடை வந்து வறுத்து அதை வச்சு சைடிஷாக வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிட்டார் எங்கள் மூத்தவர். இன்றைக்கி வந்து அவர் வந்து கருவாட்டை மட்டும் வச்சு அவர் சாப்பிட்றவர். ஏன்னா அவருக்கு வந்து இந்த சைடிஷ் வச்சு சாப்பிட்றவர் வித்தியாசமானவர். சரி வாங்க சாப்பிடுவோம்.